அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி, மனதை பாதிக்கின்ற செய்தி, ஒரு எல்லோருமே கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி வெளிப்படக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பகுதியில் ஒரு தாயை கொலை செய்துவிட்டு 21 வயது 19 வயது காதலர்கள் அல்லது திருமணமானவர்கள் அதை கொண்டு எங்கேயோ பத்தையக்குள்ளே போட்டுட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். நான் இப்போ அந்த 2 பேர்கிட்ட சரிவிலையை பற்றி கதைக்க வரையில்லை. என்னென்று சொன்னால், சமூகத்தின் மீதும் அவர்கள் இவ்வாறு நெறிமுறை தவறி நடந்ததுக்கான பொறுப்பு இருக்குது. 21 வயது 19 வயதுன்ற போது அவர்கள் ஒரு பெரியொரு மனிதர்கள் அல்ல, வாழ்க்கையில் பெருசாக எதையும் அனுபவித்தவர்கள் அல்ல, அனுபவம் கண்டவர்கள் அல்ல, பாடசாலை கல்வியை முடித்து ஒரு சில வருடங்கள் ஆனவர்கள். அந்த இருவரை பற்றியும் நான் அறிகின்ற பொழுது, இருவரும் பிரபலமான பாடசாலையில் படித்திருக்கிறார்கள். அதிலும் அந்த மாணவி ஆங்கில மொழி மூலமாக படித்த ஒரு பிள்ளை. நல்ல குடும்பத்தில் அந்த பிள்ளை இருந்திருக்குது. அந்த படியனும் ஒரு சரியான ஒரு பொருளாதார பிரச்சனை உள்ள குடும்பத்தில் இருந்த பையன், ஒரு படியன். எங்கட பிள்ளைகள் என்று நினச்சிக்கொண்டு நாங்கள் அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கிற போது, என்று சொன்னால் பலரும் முகனுள்ள பாதகன் இப்படி செய்து ஓட்டான் என்று சொல்லி பல கடுமையான விமர்சனங்களை அவர்கள் மீது அடுக்கி கொண்டு வரார்கள். அது ஒரு பக்கம் நியாயமாக இருக்கலாம். நான் இப்போ சொல்ல வாரது, பாடசாலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி என்ன, அறிவு என்ன, சின்ன வகுப்பில் ஆரம்ப கல்வியிலிருந்தே எமது குடும்பம், அப்பா அம்மாட்டெல்லாம் இருக்குது, பாடப்பிறப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான பாடத்திட்டங்கள் இருக்குது. அந்த பாடசாலை கல்வியில் ஒரு தாயை நேசிக்க முடியாத கல்வியையா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? இப்போ பாடசாலை கல்வியில் ஏதாவது குறைபாடு இருக்குதா? பாடசாலை கல்வியை விட்டால் அந்த பாடசாலையில் வழங்கப்படுற இணைபாட விதான செயற்பாடுகள், நற்சிந்தனைகள், மாணவர் மன்றங்கள், ஸ்கவுட், இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்குது, விளையாட்டு போட்டிகள். அதன் மூலமாக அவர்கள் ஒரு சரியான அறிவுதிறன் மனப்பாங்கை பெறவில்லையா? அதன் மூலமாக கூட பெறவில்லையா? பாடசாலையை தாண்டி வெளியில் பார்க்குற போது சமூகத்தில் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், வேறு வழியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சமூகத்தை வழிப்படுத்துறதுக்கு அவர்கள் தயார் இல்லையா? அல்லது சமூகத்தை சரியாக வழிப்படுத்த இல்லையா? இந்த அரசியல் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்குள்ளேயே சரியான பிரச்சனை, குத்துவட்டுகள், இப்படி பிரச்சனைகள் அவர்கள் இங்கே வழிப்படுத்துறது இது சமூகத்தை. அதே மதங்களை எடுத்துக்கொண்டால் ஆலயங்கள்லேயே நிறைய பிரச்சனைகள், அவர்கள் இங்கே இந்த இளைஞர்களை வழிப்படுத்துறது. இப்படித்தான் என்னால் சிந்திக்க முடியுது. அந்த அம்மா ஒரு சிறந்த கல்வியாளர், நல்லா படித்த நல்ல போஸ்டில் இருந்திருக்கிறா. ஒரு தாய் என்ற போது சரியான நெஞ்சு வலிக்குது. தாய் என்ற போது நெஞ்சு வலிக்குது. அந்த வலி உங்களுக்கும் இருக்கும், ஒரு அம்மாவை நேசிக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆத்மா சாந்தி அடையட்டுக்கும். அந்த இருவரும் பிற்காலத்திலேயாவது சிறந்த மனிதர்களாக இந்த சமூகத்தில் வாழட்டுக்கும். எங்களோட சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள், எங்களோட பாடசாலை கல்வி ஒரு சிறந்த முறையில் மாற்றப்பட்டு தற்போதைய அரசாங்கத்தின் தலைமையில் ஒரு மனித வாழ்க்கைக்கு வந்த கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படட்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு இந்த சிறிய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.